இப்போ டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க ப்ராஃபிட்டும் வரும், ஒரு நாளைக்கு லாஸும் வரும். அப்போ லாஸே வராமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்கா? ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கிடையாது. ஒரே கம்பெனியில் போய் அப்படி டம்ப் பண்ணுறது, 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபான்னு ஒரே கம்பெனியில். ஏன் ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணுங்க? அந்த கம்பெனி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பணம் எல்லாம் போயிடுமே. அப்புறம் நஷ்டம் வந்தாலும் அதே மாதிரி தான், அந்த கம்பெனி வச்சுட்டே இருக்கிறது. நஷ்டம் ஆயிருச்சு, அதை என்ன பண்ணுங்க, நஷ்டத்தை புக் பண்ணுங்க. பண்ணிட்டு வேறொரு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி விடலாம். 100 ரூபாய் ஒரு ஷேர் வாங்குறீங்க, 10 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, 90 ரூபாய் லாஸ்க்கு அதை வெளில வந்துடக்கூடாது. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படின்னு நம்ம ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வழியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற நம்மளுடைய திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல். இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்ற விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும். இதுதான் இந்த குறளோட அர்த்தம். இந்த குறள் நம்மளுடைய பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த அளவு பொருந்தது? ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தங்க பிகினர் உள்ள வரீங்க, உள்ள வரும்போது நீங்க முதல்ல அதுல எவ்வளவு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட், அதாவது நாள் வர்த்தகம் இங்க ஒன்று உண்டு, டெய்லி ட்ரேடிங். எனக்கு டெய்லி இவ்வளவு இன்கம் வேணும், அதுக்காக வர்றீங்களா? அல்லது நீண்ட கால அடிப்படையில் நான் 5 வருஷம் 10 வருஷம் வாங்கி வச்சுக்க போறேன், அதற்காக வர்றீங்களா? இல்ல நான் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். எந்த கேட்டகரி முதல்ல அதை முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ணாதான் உங்களுக்கு எந்த அளவு நன்மை கிடைக்கும். இங்க நன்மைங்கிறது ப்ராஃபிட், தீமைங்கிறது யாருன்னா லாஸ். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அதானே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை வைத்து தான் தீர்மானம் பண்ண முடியும். இப்ப டெய்லி ட்ரேடிங் பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ப்ராஃபிட்டும் வரும், ஒரு நாளைக்கு லாஸும் வரும். அப்ப லாஸே வராம இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்கா? ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி கிடையாது. நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பண்ணும் போதும் கூட நீங்கள் தேர்வு செய்த கம்பெனி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல எங்க இருந்து ப்ராஃபிட் வரும்? அதனால ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கம்பெனில எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண போறோம், எவ்வளவு ரிட்டர்ன் வந்தா நம்ம அதை புக் பண்ணணும். ஏன்னா இது எப்படி மாதிரி வச்சிருக்க கூடாது. இட்ஸ் எ பிசினஸ். எவ்ரி 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் என்ன ஆயிடும், கிராஷ் ஆயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு காரணம், அரசியல் காரணம், இல்லைன்னா இந்த மாதிரி கொரோனா மாதிரி காரணங்கள், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்ன பண்ணிருது, மார்க்கெட் உங்களுக்கு தடாலடியா குப்புற விழுந்த மாதிரி விழுந்துருது. அப்படி இருக்கும்போது நாம இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்ல ட்ரேடிங் பண்றோம்னா முதல்ல உங்களுக்கான ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ், நான் ஒரு 1% வந்தா வந்துருவேன், வெளில வந்துருவேன், இல்ல எனக்கு 10%, இப்படி ஏதாவது ஒரு அளவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்ற விளைவுகளை கணக்கு பாருங்க. ஒருவேளை எனக்கு பிரச்சனை ஆயிட்டது, ஒரே கம்பெனில போய் அப்படி டம்ப் பண்றது, 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் ஒரே கம்பெனில. ஏன் ஒரே கம்பெனில டம்ப் பண்றீங்க? அந்த கம்பெனி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பணம் எல்லாம் போயிடுமே. அதுதான் லாஸ். தீமை விளைவுகளை கணக்கு பார்த்தீங்களா? வெறும் நன்மையை மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த பிசினஸ்ல பிரச்சனை. ஏன்னா பிசினஸ் அப்படின்னா லாப நஷ்டங்கள் நிறைந்தது. அப்ப லாபத்தை கணக்கு பார்க்கிற நீங்க நஷ்டம் வந்தா என்ன வரும், என்ன பிரச்சனை வரும், எவ்வளவு நஷ்டம் வரைக்கும் நான் அதை தாங்கி கொள்ளலாம். அப்ப நஷ்டம் வந்தாலும் அதே மாதிரி தான், அந்த கம்பெனி வச்சுட்டே இருக்கிறது. நஷ்டம் ஆயிருச்சு, அதை என்ன பண்ணுங்க, நஷ்டத்தை புக் பண்ணுங்க. பண்ணிட்டு வேறொரு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி விடலாம். சரிங்களா? ஒரு செடி வாடி வதங்கி போயிருச்சுன்னா அதை பராமரிக்க நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் பண்றோம். எவ்வளவு பண்ணியும் அது எந்திரிச்சு வரலன்னா வேற என்னதான் பண்றது? அதை எடுத்து விட்டு இன்னொரு புது செடியை நடுறீங்களா இல்லையா? அதே மாதிரி தான். லாஸ் ஆன கம்பெனி அப்படியே வைத்துக்கொண்டு அழகு பார்க்காம என்ன பண்ணலாம், லாஸுக்கும் அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும். இப்போ 100 ரூபாய் ஒரு ஷேர் வாங்குறீங்க, 10 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, 90 ரூபாய் லாஸ்க்கு அதை வெளில வந்துடக்கூடாது. டைம். நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டரா ஷார்ட் டர்மா? அதான் முதல்ல சொன்னேன், நீங்க முதல்ல முடிவு செய்ய வேண்டும். முதல்ல நீங்க என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு முடிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு லாபம் வந்தா நான் புக் பண்ணணும், எவ்வளவு நஷ்டம் வந்தா நான் அதை வெளில வரணும். இந்த ரெண்டுமே நீங்க முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அதுக்கான முடிவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதுதான் அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல் அப்படின்னு அன்றே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது ஷேர் மார்க்கெட்டுக்கு மிக அருமையாக பொருந்தும். ப்ராஃபிட் அண்ட் லாஸை எந்த ட்ரேடிங் பண்ணதாக இருந்தாலும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த குறளுக்கான அர்த்தமாக அறியப்படுது. இதை தொடர்ந்து
நாம் எப்போதும் ஒரு ஷேரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதன் வரிசையில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கம்பெனி ரிலையன்ஸ் பார்த்துருக்கோம், டிசிஎஸ் பார்த்துருக்கோம். இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கம்பெனி மார்க்கெட் கேப்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மார்க்கெட் கேப்பில் இந்தியாவில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 10 lakh crores மேலே இருக்குது. மூன்றாவதாக இவங்க வர்றாங்க, ரிலையன்ஸ் டிசிஎஸ்க்கு அடுத்தபடியாக. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த பதிவின் போது 1407 அப்படிங்கிற நிலைமையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க போன குவார்ட்டர்ல அவ்வளவா ப்ராஃபிட் ஒன்றும் கொடுக்கல. அதுக்காக இந்த கம்பெனி இந்த பேங்க் நீங்கள் நல்ல பேங்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரைவேட் பேங்கை பொறுத்த மட்டும் இவங்க ஒரு மிகப்பெரிய அங்கம்னே சொல்லலாம். இவங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற அவங்களுடைய துணை நிறுவனங்களையும் இணைத்து ஒரு பெரிய நிறுவனமாக உருவெடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸில் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸை கையில் வச்சிருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் தராங்கனாலே அவங்க ப்ராஃபிட்டபிளாக இயங்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ குவார்ட்டர்லி வைஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர்ஸ் பெரும்பாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எப்போதுமே கம்பெனிஸ் கொடுக்கறது இல்லை. பட் இயர்லி ரிசல்ட் அடுத்து வரப்போகுது ஏப்ரலில். அப்போ அவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த 5 வருஷமா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 46,149 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மேஜர் போர்ஷன் வச்சிருக்காங்க, 52% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 30% வச்சிருக்காங்க. பப்ளிக் நாம 16% ஹோல்டிங்ஸ் கையில் வச்சிருக்கோம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2022 இருந்ததை விட இந்த 23 நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 32% இருந்தவங்க இப்போ 52% உள்ள வந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பங்களிப்பு இருந்தாலே அந்த கம்பெனி ஷேர் வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி டிஐயும் அவங்களுடைய பங்களிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் 3 வேலை பண்ணுறாங்க. ஹோல்சேல் பேங்கிங் பிஸ்னஸும் கார்பரேட்ஸுக்கு கொடுக்கறது, மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்கறது, பெரிய லெவலில் கடன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பேங்காகவும் இருக்கிறாங்க. ரீட்டைல் பேங்கிங் நம்மளுடைய இன்சூரன்ஸு, அப்புறம் ஹோம் லோன்ஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்கிங் சர்வீசஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ட்ரெஷரி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, டெட் செக்யூரிட்டிஸு, ஷேர் மார்க்கெட்டு இதுலேயும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்கோரிங் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு என்ஆர்ஐ பேங்கிங்க்கும் கூட என்ஆர்ஐ பீப்புள்ஸுடைய சாய்ஸாக இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குதுன்னே சொல்லலாம். ஹோம் லோன்ஸுக்கும் நல்ல ஒரு பங்களிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுடைய டார்லிங்காக இவங்க இருக்கிறாங்கன்னா சொல்ல தவிர்க்கவே முடியாது. அந்த அளவு ஒரு நல்ல கம்பெனியாக இவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் பேங்க்னே சொல்லலாம். இன்டர்நேஷனல் டெபிட் கார்டை விசாவோட அப்புறம் மாஸ்டர் கார்டோட இணைஞ்சு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக இவங்களுடைய ஷேர் பிரைஸ் சமீபத்தில் கொஞ்சம் இறங்கி இருந்தா கூட ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு பிரைவேட் பேங்கை வச்சுக்கணும், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.